வெற்றி செல்லும். உங்களோட நிறைவு கருத்தும். இப்போ ஒரு கேள்வி எப்படி இருக்கு, வரக்கூடிய மழை தண்ணீர் மொத்தமும் கடல்ல கலக்கிறது நல்லதா அல்லது சேமிப்பு அதுல எப்படி இருக்கணும், அதையோட சேர்த்து கூட அவங்க பாருங்க. பேசிக்கா இப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் பத்தி பேசுறோம் இல்லைங்களா? ஃபோர்காஸ்டிங் இம்ப்ரூவ், ப்ரெடிக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இதற்கு எவ்வளவு செலவிட செய்யப்படுகிறது, நம்மளோட அதர் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளவு செலவிடப்படுகிறது பேசிக்கா இருக்குல்ல. அதாவது நம்ம வளர்ச்சிங்கிறத ஜிடிபியில தான் பாக்குறோம். அப்படி பாக்குற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குதான் செய்யும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல பார்க்கணும். அமிர்தாசனுடைய முக்கியமான கோட் அதுதான். நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யோசிக்காத வரைக்கும் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்க முடியாது. அப்ப விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி எப்ப மாறும்னா நீங்க இந்த பாயிண்ட் வேணும். இப்ப இந்த மிஷன் மாசம் என்ன சொல்றாங்கன்னா அக்யூரசி ரேட் பொறுத்த வரைக்கும் 40 to 50% அவங்களே ஒத்துக்கிறாங்க. அக்யூரசி ரேட் வந்து 40 to 50% தான் நாங்க பண்ணிருக்கோம். இன்னும் புதிய டாலர் இதெல்லாம் கொண்டு வரணும், கருவிகளை கொண்டு வரணும், அது போதாமே அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்களாம். சோ அந்த இந்த நிலைமை ஏன் இருக்கு அப்படின்னா நம்மளோட இது எல்லாமே நாம வந்து எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி தான் பண்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தினுடைய அடிப்படையான பிரச்சனை என்பது உற்பத்தி சார்ந்து இருக்கக்கூடியதா. அப்போ 35 நாடுகள் இருக்கக்கூடிய உற்பத்தி முறை தான் ஒட்டுமொத்த பூமியோட பிரச்சனையாக இருக்கு. நீங்க அதை அட்ரஸ் பண்ணாம இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியாது. குளோபல் இஷ்யூ அதுல நிறைய நாம ரீஜனலா நாம என்ன செய்ய வேண்டியது அப்படிங்கிறது இருக்கு. நம்மளுடைய 30% நிலப்பகுதியில் அப்படியே பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. மோர் அண்ட் மோர் அர்பனைசேஷன் பிரச்சனைக்குரியது. அப்ப நம்ம அதையும் ரீகன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இன்னைக்கு சர்வே முடிவு பார்த்தலாம். அதுக்கு பிறகு சரவணனுடைய கருத்தையும் திரும்ப கிருத்திகாவுடைய கருத்தையும் கேட்டு நிறைவு செய்றேன். நவம்பர் டிசம்பரில் தமிழ்நாட்டுக்கு ஆகப்பெரிய சவாலாக இருப்பது எது அப்படின்றதுல புயல்களை கணிப்பது, புயல் சேதத்தை தவிர்ப்பது, மீட்பு நிவாரணப் பணிகள் அப்படிங்கிறதுல புயல்களை கணிப்பது தான் பெரிய சவாலாக இருக்குன்னு 61% பேர் 18,000 பேரில் வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு பர்செப்ஷன் வந்து புயலை கணிப்பதில் நமக்கு இன்னும் போதாமல் இருக்கிறது என்பதாக ஒரு பார்வை இருக்குதுன்னு பார்க்க முடியுது. கிருத்திகா சொல்லுங்கள். எஸ், இப்போ அந்த கணிக்கிறதுல ஒரு சவால் இருக்குது அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் வெகுமக்களுடைய பார்வையாக இருக்குது. அப்படிங்கிறதுலேருந்து அதை எப்படி எவ்வளோ நாளில் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அல்லது அந்த அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? அது கண்டிப்பாக ப்ரெடிக்ஷன் அக்யூரசி இஷ்யூஸ் தான். ஆனால் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி அதை சொல்ல முடியுன்றதுல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்குது. அதை இன்னும் நம்ம ரியலைஸ் பண்ற அளவுக்கு போகாததுக்கு காரணம் வந்து அந்த கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் தான். சார் சொன்ன மாதிரி எப்படி இதை கம்யூனிகேட் பண்றோம், ஏன்னா ப்ராபபிலிஸ்டிக் அப்படின்றது ரொம்ப நம்ம வந்து அண்டர்ரேட் பண்றோம். மழை பெய்யுமா பெய்யாததை தாண்டி எவ்வளவு அளவுக்கு மழை பெய்யும், எவ்வளவு சான்சஸ் இருக்கு அப்படின்றத நோக்கி போகணும். இன்னொன்னு மாடல் கண்டிப்பா மாடல் அக்யூரசி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு சார் சொன்ன மாதிரி ரிசர்ச் காம்பனன்ட்டுக்கு நம்மளுக்கு பட்ஜெட்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அத கவர்மெண்ட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேர் அலோகேட்டிங் ஃபண்ட்ஸ். பட் அந்த டைரக்ஷன்ல இன்னும் grow ஆகிறதுக்கான நிறைய ஸ்கோப்பும் இருக்கு, தேவையும் இருக்கு. சரவணன் நிறைவு கருத்தா சொன்னதுல இருந்து இது என்ன அப்படின்னா இப்போ இந்த அதுதான் சொன்னது போல இப்போ வந்து இந்த அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. எல்லாரும் வந்து களத்தில் இருங்க, எல்லாரும் வந்து இது பண்ணுங்க அப்படின்னா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் களத்தில் இருக்காரு. பொறுப்பான எதிர்கட்சியா அவர் வந்து அவங்க கட்சியினர் மக்களுக்கான அது வரவேற்கத்தக்க. இதை வந்து போன தடவை செய்யல, அதுக்கு முந்தின தடவை செய்யல. போன முறை விமர்சனங்கள் வந்த அப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. இல்ல என்ன அப்படின்னா ஒரு இயற்கை பேரிடர் இல்ல வந்து மக்களுக்கு சவாலான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அப்ப கூட அதுல வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர மக்களோடு தோள் நிற்போம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவர்களுக்கு வந்து குறைகள் வந்து சரியா செய்யாத போது முடியல சொல்றாரு. இன்னும் இதெல்லாம் கவனிக்கணுங்கிறாரு உங்களை. நீண்ட கால அவர் சென்னையிலே இல்லையே.